லவ்வர்ஸ் டேக்கு சரியான படம் இது. கண்டிப்பா சம படம். லவ்வர்ஸ் டேக்கு வந்து பார்க்கலாம். ஃபயரோட நல்லா பெட்டராகவே இருக்கு, சூப்பரா இருக்கு. லவ்வர்ஸ் டேக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. கப்பிள்ஸா வந்து பார்க்கலாம், ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். ஏன் நான் ஃபேமிலியா வந்து பார்க்கணும்னு சொல்றேன்னா, ஒரு பெண் நம்ம வந்து ஆஃபீஸ் போயிருக்காங்க, வேலைக்கு போயிருக்காங்கன்னா அவங்க வராங்களா இல்லை செக் பண்ணிட்டே இருப்போம் பார்த்தீங்களா. அதுக்காக நம்ம இந்த படத்தை வந்து பார்த்துட்டா நம்ம அடுத்தடுத்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்க பேரண்ட்ஸ் பார்க்கலாம். நல்லா இருக்கு படம், சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு பார்க்கலாம். 18+ கண்டென்ட் தான், ஃபேமிலியா பார்க்கறத விட தனித்தனியா வந்து பார்க்கறது நல்லா இருக்கு. ஆனால் சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஃபேமிலியா பார்க்க முடியலனாலும் கண்டிப்பா பெண்கள் வந்து பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே இருக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே தேவையான விஷயங்கள் நல்லா இருக்கு. அண்ட் கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கணும், பெண்கள் பார்க்கணும் பர்டிகுலரா கண்டிப்பா. ஏன்னா இனி சமுதாயம் அப்படி இருக்கு. ஈஸியா இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் அழகா பேசுற ஆண்களை வந்து உண்மையான ஆண்கள் நம்பிடுறாங்களா. நான் எல்லா ஆண்களையும் சொல்ல, இது பேஸ்ட் ஆன் ரியல் ஸ்டோரி. ஆக்சுவலி லேடிஸ்க்கான மெசேஜஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ சொசைட்டில நடந்துட்டு இருக்க நிறைய விஷயங்கள் தான் இப்போ படமா எடுத்திருக்காங்க. ஸோ ரெஸ்பான்சிபிள் வெறும் பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாரும் பார்த்து பத்திரமா இருந்தா நல்லா இருக்கும். ஹீரோவை பாத்தீங்கன்னா இவனுக்கு எங்கேயோ மச்சாருன்னு நான் சொல்லணும். ஏன்னா படத்துல வந்து அத்தனை பொண்ணுங்க இருக்காங்க, எல்லா பொண்ணுங்க கூட வந்து கிளாமர் சீக்வன்ஸ். படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஓப்பனிங் எடுத்த உடனே ஒரு கொலை நடக்குது, அதோட இன்வெஸ்டிகேஷன் தான் டோட்டல் படமுமே. ஃபேமிலியோட வந்து பார்க்க கூடாது ப்ரோ. ஒரு சிலர் ஒரு மாதிரி எக்ஸ்பெக்ட், பட் ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கணும். அவேர்னஸ் தான் நினைச்சு அதை பார்க்கணும், தப்பா பார்க்காம அது ஒரு அவேர்னஸ். அரசாங்கம் பார்க்க வேண்டிய படமா தான் இருக்கு. என்ன படம்? ஃபயர். ஃபயரா இருந்துச்சு தப்பா நினைக்காதியா, தப்பா நினைக்க. போஸ்டர் போட்டு அப்படி கொஞ்சம் நாங்களா நினைக்காதியா. அதான் கதை, அதுதான் கதை. அரசாங்கமே பார்க்கலாம். இன்ஸ்பெக்டர் எங்கன்னா டியூட்டில இருந்தா பாருங்க தயவு செய்து. ஏன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸை வந்து இன்ஸ்பெக்டர் தான் முடிக்கிறாரு. நான் சொல்றது இப்படியா, தான் பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது, இன்ஸ்பெக்டரோட பொண்ணு ஃப்ரீயா விட்டுட்டா போல. அதனால இன்ஸ்பெக்டர் தான் இந்த படத்தை கிளைமேக்ஸ் முடிக்கிறாரு. அதுதான் ஃபயர். படம் உண்மையிலே சூப்பரா இருந்தது. ஏன்னா எனக்கு படத்தோட கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க மற்ற விஷயங்கள்லாம் பேசுறதை விட்டுட்டு படத்தோட கதை ரொம்ப நல்லா இருந்தது. ஏன் அப்படின்னா பெண்கள் எந்த அளவுக்கு ஏமாறுறாங்க, எந்த அளவுக்கு எப்படி ஏமாத்துறாங்கன்னு ஒரு இதா இருக்கலாம். அது காமிச்ச விதம் சூப்பரா இருந்தது. பர்டிகுலரா ஒரு பெண்களை மட்டுமே ஒரு சைட்ல இருக்க பெண்களை மட்டுமே காட்டாம ரொம்ப டிஃப்ரெண்டான வேவ்ல காமிச்சிருந்தாங்க. 5-6 வேவ் லென்த்ல காமிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி வந்து ரொம்ப புவர் ஃபேமிலியில இருக்க கேர்ளா இருக்கட்டும், ரொம்ப இன்னசென்டான கேர்ளா இருக்கட்டும், ரொம்ப டேலண்டா பயங்கர இதா இருக்கிற பொண்ணா இருக்கட்டும், அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அதையும் தாண்டி ரொம்ப ரிச்சான கேர்ள், எல்லாருமே வந்து 5 செகண்ட்ல ஏமாந்துருவாங்க. அந்த 5 செகண்ட் என்ன அப்படின்னா அவங்க லோவா இருக்கிற டைமா பார்த்து ஒரு சில விஷயங்களை ஏமாறுவாங்க. அந்த விஷயங்களை ரொம்ப அழகாவே காமிச்சிருந்தாங்க. அதை தாண்டி பசங்களுக்கு ரொம்ப ஃபயரான பயங்கர ஃபயரான சில காட்சிகள்லாம் இருக்கும். இதெல்லாம் என்ஜாய் பண்ணி நீங்க பசங்க பார்க்கலாம். பொண்ணுங்களுக்கு இந்த படத்தோட கதை ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ரெண்டாவது இந்த படத்துல வந்து இன்னும் கொஞ்சம் மசாலா கம்மி பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நிறைய காமிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியாததுல ஒன்றும் இல்லை ப்ரோ, எங்களை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய முகம் சுவிக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் நிறைய இருந்தது. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. படம் வந்து எந்த மாதிரியான ஆடியன்ஸ்க்கு கவர் பண்றாங்க? இனி என்ன நடக்குது, எங்கெங்க பாலியல் வன்கொடுமை நடக்குது, எவன் திருட்டு வீடியோ எடுக்கிறான், எடுத்து போடுறானா இல்லையா சோசியல் மீடியால பாக்குறீங்களா இல்லையா. நல்ல வேலை திருவிளையாடல் படமா பாருங்க. திருவிளையாடல் ஓபன் பண்ண வேற வருது. சரஸ்வதி சபதம் கேசிட்டு பார்த்துட்டு வேற படம் இருக்குது. அதான் கதை. கல்வியா செல்வமா என்ன படம் இருக்குதா இல்லையா. ஆனா ஓபன் பண்ண வீடியோல வேற படம் மேட்ரு படம் கொடுத்தியா. சில ஆண்கள் இப்படி இருக்காங்களே, நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இதே நிறைய விஷயங்கள். ஸோ அந்த விஷயத்தோட கனெக்ட் பண்ணி தான் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. பாலிடிக்ஸ் ஓரியண்டா எதுவுமே கிடையாது. ஒரு ஆண் ஒரு பெண்ணை எப்படி நம்பலாம், எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் விஷயம். அதெல்லாம் ஈஸியா காமிச்சிருக்காங்க. அதுதான் படத்துல காமிச்சிருக்காங்க. எப்படி ஏமாறுறாங்கன்னு காமிச்சிருக்காங்க. ஆண் எப்படி ஏமாத்துறான்னு காமிச்சிருக்காங்க. ஏமாறாம இருக்கணும்னா பொண்ணுகள் கொஞ்சம் உஷாரா இருக்கணும், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. கேர்ள்ஸ்க்கு ஒரு சேஃப்டியா இருக்கணும். அந்த சூசைட் தான் வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லைன்றத சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து இன்னைக்கு February 14 வந்து வந்தது கரெக்டான சிச்சுவேஷனா இல்ல பின்னாடி? இது கரெக்ட் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து தப்பான பர்சனை சூஸ் பண்ணி லவ் பண்றாங்க. அது சூசைட் தான் அப்படின்ற நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆகலாம். இது ஒண்ணுதான் சொல்யூஷன்ற மாதிரி அப்படிலாம் கிடையாது. மியூசிக் நல்ல வித்தியாசமா கொஞ்சம் இருக்கு, த்ரில்லா கொண்டு போயிருக்காங்க. படம் வந்து ஹியூமர் அப்பா அங்க இருக்கு. ஆனா வந்து பார்க்கலாம் படம்.
பெண்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்த படமா தான் இருக்கு. சேஃப்டி தான், சேஃப்டியா இருக்கணும். எங்க இப்ப இருக்கவங்களாம் எப்படி இப்படி நடக்குதுல, இப்ப நம்ம பாக்குறோம் பொள்ளாச்சி கேஸ் அது மாதிரிலாம் இருக்குல்ல. சாரி, முக்கியமான மெசேஜ்னா யாருக்கும் தெரியாதவங்ககிட்ட அவ்வளவு இதுல பழக வேணாம், யாரும் தெரியாதவங்க பேச வேணாம், அட்வான்டேஜ் எடுக்க வேணாம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. இந்த நம்ம பாண்டியன் ஸ்டோன் படம் பார்த்துருப்பீங்கல்ல, சீரியல் பார்த்துருக்கீங்களா? அதில் பொண்ணு அவளை ஹீரோயின் இறந்துட்டான்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா? அதில் கண்டென்ட் வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். அந்த கதையை வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்கோம். நானும் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நல்லா சூப்பராக இருக்கும் படம். ஃபயரா இருக்கு படம். கண்டிப்பா ஒரு தடவை பார்க்கலாம். எங்கேயுமே லேக் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை நல்லாவே போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரியே செகண்ட் ஹாஃப் போயிடுச்சுன்னா வேற லெவலில் பேசப்பட்டிருக்கும். செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கிளாமரை தூக்குனதுனால ஓரளவு இதா இருக்கு. மகாலட்சுமி, சாட்சி ரொம்ப தாராளமா பண்ணியிருக்காங்க. ஃபயர்னு ஒரு ஹிந்தி படம் வந்துச்சு, ஆம்பளையும் அது மாதிரி இருந்துச்சு. இந்த ஃபயர்ல அந்த மாதிரிலாம் இல்லாம யாருக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்க. காமன்கள் வந்து அந்த செக்ஷுவாலிஸ்ட் வந்து அனலைஸ் பண்றதுக்கு வலை வீசிட்டே இருப்பாங்க. நம்மளாம் மாட்டக்கூடாது, கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்ககிட்ட மாட்டின பொண்ணுங்கெல்லாம் எவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சுங்கிறத ரொம்ப டீட்டெயிலா பண்ணியிருக்காங்க. என்னன்னா நம்மலாம் வந்து அடல்ட்டு, நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டுட் ஆகும். நீங்க செக்ஸ் வந்து நீங்க வந்து எப்படி பண்ணா, ரூமுக்கு போறோம், அடைக்கிறான், ட்ரெஸ்ஸை தூக்குறான், ட்ரெஸ் அப்படியே வெளியில போகுதுனாவே நமக்கு கன்வியா இருக்கும். ஆனா அதெல்லாம் ரொம்ப டீப்பா காமிச்சு போட்டு தடவுறதுல இருந்து எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்கிறதுனால ஓரளவு முக சொல்லிக்குது ஒழிய படம் வந்து நமக்கு ஏற்கனவே வந்து இந்த கண்டென்ட் தெரிஞ்சதுனால ஒரு ஆவரேஜான படம் தான், ரொம்ப மோசம்னா கிடையாது. கண்டிப்பா பார்க்கலாம். ரக்ஷிதாவுக்காண்டி பசங்க வந்து 2K கிட்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணிடுவானுங்க. அடுத்த ஷோ வந்து ஃபுல்லு தான், அது நல்லா தெரிஞ்சு போச்சு. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், ரெட் டேப்ல வந்து பேசிட்டு இருக்கேன், இந்த ரிவ்யூவை பார்க்குற எல்லாருமே உள்ள வந்துருவானுங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கு படம். கண்டிப்பா ஒன் டைம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கு, ரொம்ப லேகாக இருக்கு. என்ன படத்துக்கு வந்தவங்கிற மாதிரி ஃபீல் கொடுத்துருச்சு. ஈவன் டெக்னிக்கலாக ஆவரேஜாக இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாமர் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து எந்தெந்த பொண்ணுங்களை காமிக்கிறாங்க எல்லா பொண்ணுங்க கூடயும் தனித்தனி கிளாமர் சீக்வன்ஸ் மாதிரி காமிச்சிருக்காங்க. பெரிய அளவு லேக் இல்லை. படம் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. படத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இன்ஸ்பெக்டர் தான் வந்து கதையை வந்து தூக்கிட்டு போயிருக்காரு. அது வந்து ஒரு நியூ ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அது மாத்திரம் ஒரு நல்ல நோன் ஆர்டிஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா படம் வேற ரேஞ்சில் இருக்கும். ஜஸ்ட் ஒரு சமுத்திரகனியோ நட்டியோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா படம் வந்து ஒரு நல்லா உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு படமாக வந்திருக்கும். அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க. படம் வந்து கிரைம் ப்ளஸ் கிளாமரு. கிரைம் சீக்வன்ஸில் என்ன இஷ்யூனா, ஒரு க்ளூ வரும்போது ஆடியன்ஸ்க்கே அந்த க்ளூவில் நிறைய லூப்போல் தெரியும். பட் அந்த இன்ஸ்பெக்டருக்கு வந்து லூப்போல்லாம் தெரியாமல் ஒரு நெக்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷனில் போயிட்டே இருக்காரு. கிளாமருங்கிறது கரெக்டாக அவங்க ஏம் பண்ணாங்களோ அதை வந்து பூர்த்தி செஞ்சுட்டாங்க. அது செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லாக இருக்கு. டெக்னிக்கல் வைஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆவரேஜா இருக்க மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து அந்த கிளாமருக்கு ஈக்குவலா வந்து அந்த டெக்னிக்கலா என்ன படத்துக்கு தேவையோ எங்கேயுமே மிஸ் மேட்ச் ஆகாம அதுக்கு ஈக்குவலா கரெக்டா இருக்கு. இல்ல படம் வந்து பேசிக்கா ஒரு கிளாமர் படங்க. ஸோ அதை வந்து பூசி முழுங்கிறதுக்காக இது வந்து விமன் சேஃப்டி, சோஷியல் அவேர்னஸ்ங்கிற மாதிரி ஒன்று வார்த்தை யூஸ் பண்ணிடுறாங்க. இப்போ சோஷியல் அவேர்னஸ்னா ஒருத்தன் ஒரு பொண்ணை ஏமாத்துறான் அப்படின்னா ஏமாத்துறாங்கிற விஷயத்த சொல்லிட்டு ஏமாறாதீங்க அப்படின்னு நீங்க அடுத்தது போகணும். எப்படி ஏமாத்துறான்னு ஒவ்வொரு பொண்ணுக்கும் டீட்டெயில்டா 4 நிமிஷம் 5 நிமிஷம் ஒரு சீக்வன்ஸ் வைக்கிறீங்கன்னா இது கிளாமர் படமா சோஷியல் அவேர்னஸ் படமா? இது ஒரு கிளாமர் படம். இது வந்து டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பாய்ஸை தான் டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இதை முழுக்க ஒரு கிளாமர் படமா டார்கெட் பண்ணி எடுத்த ஒரு படம். உள்ள வந்து சோஷியல் அவேர்னஸ்ங்கிற ஒரு விஷயத்த ஜஸ்ட் ஒரு ஐவாஷ்காக வச்சிருக்காங்க. நான் 10 கொடுப்பேன்.